வணக்கம். எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன். நேற்று ரீல்ஸ் மோகத்தில் லோக்கல் ட்ரெயினில் திருத்தணியை சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளி, மகாராஷ்டிரா சேர்ந்த தொழிலாளி லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. 4 பசங்க அவங்க ரீல்ஸ் எடுக்கணுன்றதுக்காக அவர் கழுத்துக்கிட்ட கத்தி வச்சுருக்கிறாங்க. அவர் அதை தட்டி விட்டுருக்கிறாரு. அந்த பசங்க அதை ஒரு கங்கணமாக கட்டிக்கின்னு அவர் இறங்கினவொன்னே அவரை அந்த அருவாளில் வெட்டுறாங்க. அந்த சம்பவம் சமூக வலைத்தளத்தில் பார்க்கும்போது நம்ம மனசு பதறுதுங்க. துடிக்க கொஞ்சம் கூட ஒரு பாவ புண்ணியம் பார்க்காம போதை தலைக்கேறி அவரை வெட்டின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்றது நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இப்போவே இந்த மாதிரி ஒரு சூழல்னால் இன்னும் 4-5 வருஷம் பொறுத்து போச்சுன்னா எவ்வளோ ஒரு மோசமான சமுதாயமாக உருவாகி கொலை கொள்ளை அதிகமாகும். இதெல்லாம் மத்திய அரசு, மாநில அரசு தடுக்கணும். 18 வயசு இருக்கிறவங்க தான் குற்றம் செஞ்சால் சிறைச்சாலையில் அனுப்பணும் இல்லை, அந்த வயதை 16 வயசு தான் குறைச்சி நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றணும். இப்போ அவங்களுக்கு 16 வயசுன்றதுனால 17 வயசுன்றதுனால ஓமுக்கு அனுப்புகிறாங்கன்னும் போது அவங்க ஓமில் இருந்துட்டு வெளியில் மறுபடியும் குற்ற சம்பவம் தான் பண்ணுவாங்க. சிறைச்சாலைன்றதே பார்த்திங்கன்னா அவங்க அனுபவிக்கிற தண்டனை அவங்க திருந்தத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து போதை பழக்கத்தை கட்டுக்குள் கொண்டு தமிழக இளம் சிறார்களையும் இது போன்ற குற்ற செயல் நடக்காதையும் பாதுகாக்கணும். நன்றி.